Welcome to Dr. Maitli's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் tips to have emotional maturity அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எமோஷனல் மெச்சூரிட்டின்னு என்ன சொன்னேன், எப்போவும் பாசிட்டிவ் எமோஷன்ஸ், ஹாப்பினஸ், ஜாய், மெரி, திருப்தி, தட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதெல்லாம் அதுபோல் பிஹேவியரில் அதுபோல் எமோஷன்ஸை வெளியில் காட்டணும். ஆனால் என்வி, ஜெலஸ், ரேஜ், ஃபியர், ஆங்கர், ஆங்ஸைட்டி அதெல்லாம் வெளியில் காட்டக்கூடாதுன்னு சொன்னால் நம்மளுக்கு புரிதல் குறைவாக இருக்கிறது என்று பொருள். ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்கிறோம், எப்போவும் ஒரு டிப்ரெஸ்டாக பேசிகிட்டு இருக்கோம், இல்லாட்டி போனால் கோவப்படுறோம் அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது ஒரு இடத்துல அடிக்கடி கோவம் வருது அப்படின்னு சொன்னால் அங்கே புரிஞ்சிக்கிற சக்தி குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு அப்படி இந்த அனேபிள் டு காம்ப்ரஹெண்ட் திங்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு புரிஞ்சிக்கலன்னு சொன்னால், அப்போது பிழை யார் பேரில்? நம்ம பேரில் தான் பிழை. அப்போ அந்த பிழையை திருத்திக்கணுமா, தொடர்ந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டால், ஈவன் ஒரு 4ஆம் கிளாஸ் குழந்தை கூட கேட்டால் என்ன சொல்லும், நம்மளோட பிழையை தான் திருத்திக்கணும், தொடர்ந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு அது சொல்லும். அதனால் பிழையை திருத்திக்கிட்டாலே கோவத்துலேருந்து வெளியில் வந்துட முடியும். அதே போல் ஆங்ஸைட்டினா என்ன, எப்போவுமே எது நடக்குமோ அது நடந்துடுமோ, இது நடக்குமோ அப்படி யோசிக்கிறது. அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி கொடுக்கலாம். யூ லிவ் ஃபார் டுடே, ஃபார் திஸ் ஆஃப்டர்நூன் ஒன்லி. யூ லிவ் ஃபார் டுடேஸ் ஈவினிங். வரப்போகிற புதன்கிழமை என்ன நடக்கிறதுன்னு யோசிக்கிறத காட்டலாம், ஈவன் டுமாரோ மார்னிங் என்ன நடக்கும்னு யோசிக்கிறத காட்டலாம். இப்போ லிவ் ஃபார் நவ். என்ஜாய் த டைம் விச் இஸ் பீயிங் கிவன் டு யூ. என்ஜாய் த டைம் என்ன, கையில் என்ன இருக்கோ அதுக்கு விளையாடுறதுக்கோ வேடிக்கை பார்க்குறதுக்கோ அது எது சௌகரியமோ அதை செய்யலாம். ஆனால் நாளைக்கு இது மாதிரி 3 மணிக்கு நம்மளால் டிவி பார்க்க முடியாது, 3 மணிக்கு நம்ம கிரவுண்டில் போய் விளையாட முடியாது அப்படின்றதுக்காக வேண்டி இப்போவே அழ முடியாது இல்லையா? அதுக்கு இப்போ அழுதா நம்மளை எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, சரியான அஷாடு அப்படின்னு சொல்லுவாங்க, மக்கு அப்படி சொல்லுவாங்க. நாளைக்கு கழுதையை நாளைக்கு பார்த்துக்கலாம். அதாவது ஒரு ட்ரைவேலாக காமெடியாக ஒன்று சொல்லுவாங்க, குளிக்கணும் அப்படின்னு சொன்னால், இஃப் யூ வாண்ட் டு பேத் யுவர் செல்ஃப் அப்படின்னா பாத்ரூம்குள்ளே போய் குளிக்கணும். நடு ஹால்லையே எல்லாரும் இருக்கும்போதே குளிக்கக்கூடாது இல்லையா? அது எட்டிகசி ஒன்று இருக்குது. அதாவது அடுத்தவங்க முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கூடாது அப்படிலாம் இருக்கு இல்லையா? சின்ன குழந்தை கூட அது செய்யும். அதை நான் 1ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு சின்ன குழந்தை கூட அது என்ன பண்ணும், போய் நம்ம எல்லாரும் முன்னாடி ட்ரெஸ் மாற்றிக்கூடாது அப்படின்னு அதுக்கு தெரியுமா இருக்கும். அதுபோல் குளிக்கணும்னு சொன்னால் பாத்ரூமில் தான் போய் குளிக்கணும். அதே மாதிரி பிரச்சனை வரப்போகிறதுன்னு சொன்னால் வரும்பொழுது தான் அதை என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணிக்கணும். அதுலேருந்து வெளியில் வருது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வாட் ஆர் ஆல் த சொல்யூஷன்ஸ் டு பி ப்ராக்டிஸ்டு டு ஓவர் கம் திஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சில ரெக்டிஃபை பண்ணுற வேலையெல்லாம் செய்தமான மறுபடியும் இதுபோல் பிரச்சனை வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். தீஸ் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன். தட் பிரச்சனை வந்த பிறகு தான், அது முன்னாடியே இல்லை. இந்த வாட்டி வந்துட்டு அதை செய்து வச்சமான அடுத்த முறை வரும்போது இதுபோல் பிரச்சனை வராது. ஸோ அதனால் ஆங்ஸைட்டியாக இருந்தாலும் ஃபியர், இது வருமா, நம்மளுக்கு நல்லபடியாக ஸ்கூல் போகுமா, வழியில் ஏதானு வருமானு சொன்னால் முதல்ல ஓரமாக போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்த பிறகு அது நம்மளுக்கு எந்த ஃபியரும் இல்லை. நத்திங் வில் ஹேப்பன், நத்திங் ராங் வில் ஹேப்பன், நத்திங் அன்டுவர்ட் வில் அக்கர் பிஃபோர் யுவர் ட்ராவல் அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நிச்சயமாக சில நேரத்தில் நெகட்டிவ் பிஹேவியர் சொன்னால், நெகட்டிவ் எமோஷன்ஸை வெளிக்காட்டுறதுக்கு முன்னாடி why it is what we are having அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முயற்சி செய்தோம் வைங்க, நிச்சயமாக நம்மக்கிட்ட நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் இல்லை. அதனால் என்ன இருக்காது, என்வி, ஜெலஸ் அது ரெண்டுமே இருக்காது. ஜெலஸ் சில பதிவுகளுக்கு முன்னாடியே சொன்னோம். ஏன் ஜெலஸ் நம்மளுக்கு ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால், தன்னுடைய தன்னம்பிக்கையில் செல்ஃப் இருக்கே அதில் அவனுக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் அவனுக்கு ஜெலஸ் இரப்ட்ஸ் வருது. செல்ஃபில் நம்பிக்கை இல்லை, தன்னால் இதை செய்ய முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் இல்லை. அந்த கான்ஃபிடென்ஸில் குறைபாடு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ரேஷியோவில் ஜெலஸ் வில் எரப்ட். ஸோ யூ ஷுட் என்ஹான்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இன் அஸ் அப்படின்னு நம்ம சொன்னோமான நம்மளோடக்குள்ள குவாலிட்டி ஆஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை தகர்க்க முடியாத ஒரு நம்பிக்கையை வளர்த்துட்டா அங்கே ஜெலஸ்ன்ற வார்த்தையே இல்லை. அப்புறம் முன்னாடி சொன்ன ஒரே வார்த்தை தான் என்ன, பிரச்சனை வரும்போது அதை பேஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற கதையை என்னவோ மதியானம் 3 மணிக்கு என்ன கதையோ அந்த வேலையை மட்டும் பார்த்து அதுக்கு உண்டான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான ஆக்டிவிட்டி லெவலில் ஃபுல் பிரிமில் வேலை செய்தால் என்வின்ற வார்த்தை நம்ம டிக்ஷனரியிலேயே இல்லை. ஸோ அது மாதிரி நம்ம சில போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். அதனால் யூ ஷுட் பிளான் இட் ப்ராப்பர்.
யூ ஷுட் காம்ப்ரஹெண்ட் ப்ராப்பர் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.